இதுல வந்து தளபதிக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி வந்தா ஒரு ஹெல்த்தியான போட்டியா தான். விஜய்க்கு முன்னாடி அண்ணாமலை வந்தாரா இல்ல பிஜேபில இருந்து ஒருத்தர் அண்ணாமலையும் ஐபிஎஸ் அவர் வர்றது ஓகே தான். யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீன் யூனியர் சேனல். நான் உங்கள் நவீன்மார் பேசுறேன். ஆக்சுவலி நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் டைம் விட்டு பப்ளிக் ரிவ்யூ தான் எடுக்க வந்திருக்கும். அது யாரை பத்தினு பார்த்தீங்கன்னா எதை பத்தினு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை சார் புதுசா ஒன்று வந்து வீத லீடர்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் மக்கள் அது பப்ளிக் இதை வந்து எதிர்க்கிறாங்களா இல்லை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் நம்ம பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை சாரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். A new party on opening. I am happy for his step actually. So the one thing is like we are sad that he did not open that company. He did not open that political party in Karnataka. So he would have opened. No, pakka he would have won. Tamil Nadu is very supported. I recently shifted to Chennai. We are staying in Bangalore earlier. Okay. He is a very good guy and I had seen him personally. So it is very good that even I am happy that he is opening some party. Definitely it will be done, like he can make some changes in Tamil Nadu. He is a well educated person and he know what the ethics is and he know what the boundary lines also. So Pakka he can make some changes. How do you Changes. see if I like him personally. The points which he told about the government, it may be about the politician. So those and all the points was very valid. So within that, definitely he can make some changes in Karnataka. So we people love him very much in Karnataka, and we have so much of supporters also for him in Karnataka. So that we did not expect like he will be opening. He will be joining a political party here and all in BJP. But however, wherever it may be, if he is there in the politics, he will do definitely good things. Not only a BJP reside, but now only new party has opened. You the leaders only. You joining? Personally, I feel like he may come up with like a group of people where he can protect where what's going wrong. He is from the Tamil Nadu place and he know what will be good and what will be wrong, and he know the points where he can make some improvements. Definitely he can make some changes in Tamil Nadu, sir. Thank you. Fine, sir. Thanks. யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க எப்படி செய்யறாங்கன்றத அவங்க பண்றது வந்து அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எடுக்கிற இதுவெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. அதனால யார் வந்தாலும் வெல்கம் பண்ணி சந்தோஷமா வர வைக்கணும், அவ்வளவுதான். இப்போ வந்து சினி ஃபீல்டுல இருந்து எப்படி நினைக்கிறீங்க? அவர் அரசியல்ல தான் அனுபவம் இருக்குல்ல, ஆல்ரெடி அவர் இதுல இருந்திருக்காருல்ல, பிஜேபியில இருந்திருக்காரு. சப்போர்ட் எதுவா யாரா இருந்தாலும் வரட்டும் சார். வந்து மக்களுக்கு நல்லது பண்ணா யார் வந்தாலும் வெல்கம் தான் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதனா வி த லீடர்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஒன்று ஓப்பன். ஆமா, இல்ல அது வந்து வரவேண்டிய மாற்று கட்சி வர்றது ரொம்ப முக்கியம். அது நிகழ்வுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு சிஎம் விஜய் தளபதி சாரால் தான் முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா 70 வருஷ கட்சி 75 வருஷ கட்சின்னு மாறி மாறி அவங்க தான் ஆண்டாங்க. இன்னைக்கு அது ஒரு மாற்று முறையா வந்திருக்குன்னா தளபதியால தான். ஸோ அந்த வகையில இவர் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் முடிச்சவர், ஒரு நல்ல எஜுகேட்டட் பீப்புள். அவருக்கு வந்து நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்றது அவருக்கும் தெரியும். இப்போ இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து தளபதிக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி வந்தா ஒரு ஹெல்த்தியான போட்டியா தான் இருக்கும். ஸோ இப்போ தளபதியை தாண்டி அண்ணாமலை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்வார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ஒரு வீத பார்ட்டி அவருக்கு பிஜேபியில இருக்கும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னு தெரியல. ஸோ இப்போ இண்டிவிஜுவலா ஓபன் பண்ணும்போது ஒரு எஜுகேட்டட் பர்சன் வராரு, ஸோ அவரையும் வரவேற்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நினைக்கிறீங்க? விஜய்க்கு முன்னாடி அண்ணாமலை வந்தாரா அண்ணாமலைக்கு தான் நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருப்போம். ஏன்னா ஒரு எஜுகேட்டடு, ஒரு திறமையான மனிதர். அங்கே லேட்டாக வந்துட்டாரு, இருந்தாலும் அடுத்த வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அண்ணாமலை இஸ் வெரி கிரேட். ஒரு எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிமுகம் வேணும். அறிமுகம்ன்றது இப்போ அவர் ஐபிஎஸ் ஆகிறது அவருக்கு கர்நாடகா மட்டும் தான் தெரியும். ஒரு பாஜக கட்சியில் இணையும் போது அவருக்கு தமிழ்நாடு பூரா அவருக்கு தெரியுது. அப்போ தெரிஞ்சதுனால அவரோட ஸ்பீச்சு, அவரோட வளர்ச்சி அபரிதமாக இருக்கிறதுனால அவருக்கு எல்லாருமே பிடிக்குது. அதே முதல் சொன்ன மாதிரி தான் விஜய்க்கு முன்னாடி இவர் வந்தார், இவருக்கு தான் எல்லாருமே நாங்கள் ஓட்டு போட்டிருப்போம். லேட்டாக வந்ததுனால மறுபடியும் அடுத்த சான்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. விஜய் சரியா பண்ணலாம், அடுத்த முறை அண்ணாமலை கொடுத்து பார்ப்போம். தேங்க்யூ. அதை பற்றி சொல்கிறதுக்கு ஓகே தான். அவர் வர்றது ஓகே தான். யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே தான். நல்லா எஜுகேட் பொலிட்டிக்கல் படிச்சிருக்காரு. பட் யாரும் வந்தால் தான் தெரியும்.
பார்ப்போம், வரட்டும், வந்தோடனே முடிவு பண்ணி. இப்ப அவர் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அரசியல் சப்போர்ட் முன்னாடினாச்சும் பிஜேபியில் இருந்தாரு. ஒரு தனி பார்ட்டியே எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லயும் அரசியல் அவர் கிடையாது. ஆமா, ஐ மீன் அவர் சினி ஃபீல்டு ஆக்டரும் கிடையாது. அதை பத்தி தான் சார். இப்போ பிஜேபியில இருந்தவருக்கும் அவர் கொஞ்சம் டவுன் கிரேட் தான் நான் பார்ப்பேன். பொதுவாக சவுத் இந்தியாவை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பிஜேபியில் யார் இருந்தாலுமே அவங்க நல்லவங்களா இருந்தாலுமே பீப்புள் சப்போர்ட் பண்ற டவுட் தான். பட் இப்போ பிஜேபியிலேருந்து வந்ததே அவருக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். மேபி அவர் இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் 2031 அவர் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டாக இருப்பார். அவரோட ஐடியாஸ் என்ன, ஐடியாலஜிஸ் என்னன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லா தான் சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ சார்.